பயோகேஸ் என்றால் என்ன? பயோகேஸ் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது? பயோகேஸ் பிளான்ட்டை எங்கெங்கே அமைக்கலாம்? இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார நன்மைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம உலகத்தில் இன்னும் சில காலத்தில் கச்சா எண்ணெய் என்பது தீர்ந்துவிடும். அதற்குள் நம்ம மாற்று எரிசக்தியை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுவும் இயற்கை சார்ந்த எரிசக்தியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான இயற்கை சார்ந்த எரிசக்தி தான் இந்த பயோகேஸ். பயோகேஸ் என்றால் என்ன? மாட்டுச்சாணம், விவசாய கழிவு, மனித கழிவு மற்றும் காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் ஒரு காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியா இது எல்லாத்தையும் மக்க வைக்கும். அது மக்க வைக்கும்போது உருவாகும் கேஸ் தான் இந்த பயோகேஸ். இந்த பயோகேஸில் மீத்தேன் 50 முதல் 70% இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு 30 முதல் 40% இருக்கும். ஹைட்ரஜன் 5 முதல் 10% இருக்கும். நைட்ரஜன் 1 முதல் 2% இருக்கும். வாட்டர் வேப்பர் அதாவது H2O 0.3% இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபேட் மிக சிறிய அளவில் காணப்படும். இந்த பயோகேஸ் பிளான்ட் மொத்தம் 4 வகை இருக்குங்க. அதில் ஃபிக்ஸட் டூம் டைப் அப்படின்றது சீனாவை பூர்வீகமாக கொண்டது. இப்போ உலக அளவில் பெரிய பெரிய கம்பெனி அதாவது பயோகேஸ் பிளான்ட் எல்லாமே இந்த வகையை தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக ஃப்ளோட்டிங் ட்ரம் டைப், இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. இந்தியாவில் அதிகப்படியான வீடுகளில் இந்த முறை தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஹவுஸ்ஹோல்ட் டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பேக் டைஜஸ்டர் டைப், இது தாய்வானை பூர்வீகமாக கொண்டது. ப்ளக் ஃப்ளோ டைஜஸ்டர் டைப், இது சவுத் ஆஃப்ரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இதில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஃப்ளோட்டிங் ட்ரம் டைப் பயோகேஸ் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 டேங்க்கு, ஒரு ஸ்டீல் ஆர் கான்க்ரீட் டூம் இருக்கும். மிக்சிங் டேங்க், டைஜஸ்டர் டேங்க், ஓவர்ஃப்ளோ டேங்க். இதில் மிக்சிங் டேங்க்கும் ஓவர்ஃப்ளோ டேங்க்கும் செங்கலால் கட்டப்பட்டிருக்கும். மேலும் இது எந்த வடிவில் வேணால் இருக்கலாம். இது ரெண்டையுமே மூடுறதுக்கு நமக்கு ஸ்லாப் மாதிரி ஒரு அமைப்பு வேணும். இந்த டைஜஸ்டர் டேங்க் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கணும். அதுலேயும் குழி பறித்தவொன்னே ஒரு கான்க்ரீட் பெட்டு போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம செங்கலை வச்சு கட்ட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டீல் ஆர் கான்க்ரீட் டூம். இந்த டூம் மூவபுளாக இருக்குங்க. கேஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது உள்ளே அப்படின்னா இது ரொம்ப தாழ்ந்து இருக்கும். கேஸ் லெவல் உள்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டூம் கொஞ்சம் மேலே வந்துடும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேஸ் அதிகமாக இருக்குது உள்ளே அப்படின்றத. மேலும் டூமோட சென்டரில் ஒரு பைப் கனெக்ட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் வால் போட்டு அந்த அவுட்லெட் நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்க்கு கொடுத்துடலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மாட்டுச்சாணம், விவசாய கழிவு மற்றும் மக்கும் வகையான குப்பைகள் எல்லாத்தையும் இந்த மிக்சிங் டேங்கில் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இன்லெட் பைப் வழியாக இந்த டைஜஸ்டர் டேங்க்குக்கு உள்ளே அனுப்புகிறோம். நம்ம இதில் 15 முதல் 30 நாட்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக இன்புட் கொடுத்துட்டே இருக்கணுங்க. இந்த நாட்கள் நம்ம எவ்வளோ மாட்டுச்சாணம் அனுப்புகிறோம் இந்த டைஜஸ்டர் டேங்கோட டயாமீட்டரை பொறுத்து இது மாறுபடும். இப்போ 15 முதல் 30 நாட்களுக்கு நம்ம மிக்சிங் டேங்க்லேருந்து டைஜஸ்டர் டேங்க்குக்கு அனுப்பிட்டோம். மேற்கொண்டு நம்ம எதுவுமே அனுப்பக்கூடாது. நம்ம ஒரு ஸ்லாபை கொண்டு இந்த மிக்சிங் டேங்கை மூடிடணும். மீதி எல்லா வேலையும் இயற்கையாக பார்த்துக்கும். இந்த டைஜஸ்டர் டேங்க் கட்டும் போது நம்ம காற்று மற்றும் தண்ணீர் உள்ளே போகாத மாதிரி ப்ரூஃபாக தான் கட்டணும். அப்போ தான் ஆனேரோபிக் டைஜஷன் அப்படின்ற ப்ராசஸை ஒரு வகையான பாக்டீரியா செயல்படுத்தும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது டைஜஸ்டர் டேங்க்குள்ளே இருக்கிற எல்லாமே மக்க ஆரம்பிச்சிடும். மக்கும்போது ஒரு வகையான கேஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் பயோகேஸ். இந்த பயோகேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் போது இந்த ஸ்டீல் கான்க்ரீட் டூம் இருக்குது பார்த்திங்களா, கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்ப ஆரம்பிக்கும். இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் உள்ள கேஸ் ஃபில் ஆகுது அப்படின்றத. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்டீல் கான்க்ரீட் டூம் எலும்ப முடியாது. உள்ளேயே கேஸ் ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த டைஜஸ்டர் டேங்க்லேருந்து பயோஸ்லரி தானாகவே அவுட்லெட் பைப் வழியாக ஓவர்ஃப்ளோ டேங்க் வழியாக வெளியே போயிடும். இப்போ இந்த ஸ்டீல் டூமில் நம்ம கனெக்ட் பண்ண பைப் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க கண்ட்ரோல் வால்வ் ஆன் பண்ணி நம்ம அவுட்லெட் கேஸ் ஸ்டவ்வுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வெளியே இந்த பயோஸ்லரி அப்படின்றது தான் மிக சிறந்த இயற்கை உரம். இதற்கு மிஞ்சிய உரமே கிடையாதுங்க. இந்த பயோகேஸ் பிளான்ட்டை கட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தண்ணீர் அதிகமாக தேங்குகிற இடத்துல இது கட்டக்கூடாதுங்க.
சற்று மேடான பகுதியில் தான் இது அமைக்கணும். ரொம்ப இலகிய மண் இருக்கிற இடத்துல நம்ம கட்டக்கூடாது. நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல இதை அமைக்கக்கூடாது. சூரிய ஒளி நேராக இதில் படுற மாதிரி கட்டக்கூடாது. சற்று நிழலான பகுதியில் தான் இதை அமைக்கணும். இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்கும் சுவற்றுக்குமான இடைவெளி 1.5 மீட்டராவது மினிமம் இருக்கணுங்க. இந்த பயோகேஸ் பிளான்ட்டை கிணறு மற்றும் போர்வெல்லிலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி தான் கட்டணும். 1 கிலோ மாட்டுச்சாணத்தில் 0.04 மீட்டர் கியூப் பயோகேஸ் உருவாகுங்க. அதாவது 22லேருந்து 25 கிலோ மாட்டுச்சாணத்தில் 1 கிலோ பயோகேஸ் உருவாகும். இந்த 1 கிலோ பயோகேஸை வச்சு ஒரு நாளைக்கு 5 முதல் 6 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு 3 வேளையும் சமைக்கலாம். இந்த பயோகேஸால் நமக்கு பொருளாதார ரீதியான என்ன லாபம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கேஸ் சிலிண்டரோட காஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 800 ரூபான்னு வச்சுக்கலாம். நீங்கள் 12 மாதமும் இந்த பயோகேஸையே உபயோகப்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்குவோம். வருடத்திற்கு 9600 ரூபாய் மிச்சமாகும். இதே 5 வருடத்திற்கு எவ்வளோ, இல்லை உங்கள் ஆயுள் பூரா எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பயோகேஸில் வரக்கூடிய பை ப்ராடக்டான பயோஸ்லரி இருக்குது பார்த்திங்களா, இது விவசாய நிலத்தில் உபயோகப்படுத்தலாம். இது விவசாய நிலத்தில் உபயோகப்படுத்தும் போது நமக்கு 30 முதல் 40% அதிகப்படியான மகசூலை தருகிறது. அப்படி சொன்னால் கூட இது மிகையல்ல. மேலும் இந்த பயோகேஸ் உபயோகப்படுத்துறதுனால காற்று மாசுபாடு குறையுது. இது அட்மாஸ்பியருக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹவுஸ் ஹோல்டு பயோகேஸ் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு 2018 வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கம் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன காரணமோ தெரில, அந்த மானியத்தை இப்போ நிறுத்திட்டாங்க. இந்த பயோகேஸ் பிளான்ட்டை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 30,000 ரூபா தேவைப்படும். மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம்.